ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டி விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். சட்டுன்னு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க. நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு திட்டமான பீஸ் இஞ்சி எடுத்து தோலை வெட்டிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கூட பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இஞ்சியும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 கைப்பிடி நல்லா நிறமாக 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். புதினா எடுத்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கழுவிட்டு வச்சுருக்கேன். புதினா இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக புதினா சாதம், புதினா ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புதினா போட்டு நல்ல நிறமாக 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். நல்லா ஸ்டவ்வில் வதக்கிக்கலாம். புதினா நல்லா வதங்கணும். வதக்கிட்டு தான் நம்ம அரைக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனை, புதினா வாசனைலாம் இல்லாமல் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புதினா நல்லா வதங்கட்டும். நம்ம நிறைய போட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நிறமாக போட்டேன். இப்போது புதினா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை அதுவும் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி நேரமாக 2 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கழுவிட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டு அந்த புதினாவோட கூட வதக்கிக்கலாம். நல்லா கருவேப்பிலையும் நல்லா தவளை வதங்கணும். அப்போ தான் இந்த பச்சை வாசனை கருவேப்பிலை பச்சை வாசனை நான் சாப்பிட பிடிக்காது. பசங்களாம் தலைமுடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. கருவேப்பிலை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தலைமுடிக்கு மெயினாக தலைமுடிக்கு நல்லது. இப்போல்லாம் சின்ன பசங்களுக்கு தலை நரைச்சி போகுது. அதனால் நீங்கள் இப்போலேருந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரைஸு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக கட்டி கொடுத்துடலாம். இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த இளநேரம் வர்றது தடுத்துடும். வந்தாலும் போயிடும். இளநேரம் இருந்தாலும் போயிடும். இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வதக்க தேவையில்ல. அதுவும் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழையை வதக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி தழை, இந்த புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த ஓடு மண்ணெல்லாம் இல்லாமல் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த புளி தண்ணி நம்ம அந்த புதினா அரைக்கிறோம் இல்லைங்களா, அதோட ஊற்றி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் இந்த புளி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம புதினா சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். குழம்பு கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். வாசனைக்காக தான் போட்டிருக்கேன். நல்லா கமகமன்னு காஞ்ச மிளகா போட்டோம்னா வாசனை வரும். கடுகு, காஞ்ச மிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா செவந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாலாம் அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த புளி தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டேன். இந்த கருவேப்பிலை கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு விழுதை அதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு செவந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ டார்க்காக இருக்க அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் லைட்டாக மாறும். அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புதினா சாதம் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம புதினா, கொத்தமல்லி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம ரைஸில் போட்டு கிளறும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். நம்ம ரைஸில் தனியாக எண்ணெய் ஊற்றி கிளற போகிறதில்ல. இந்த சட்னி புதினா சட்னி அப்படியே தான் போட்டு கிளற போகிறோம். நல்லா இப்போ அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு பாருங்கள். மேலே தட்டு போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் வதக்கிக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை வருது. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கி நம்ம நல்லா டார்க் க்ரீனாக அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா சட்னி. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கலர் மாதிரி வந்துடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது கமகமன்னு. நான் சாதம் தனியாக வடித்து ஆற வச்சுட்டேன்.
நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வந்து சாதத்தில் போட்டு கிளறிட்டு அதுக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து பொடிசாக கட் பண்ணி மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் வேக வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.